தான் வச்சிருக்கான். நமக்கு கொடுத்திருப்ப இதுக்கு மேல கொடுத்தா நாம எப்படி இருப்போம்னு அவனுக்கு தெரியும். அதனாலதான் சில பேரை ஏழையை ஏழையாவே வச்சிருக்கான். இவனுக்கு பணத்தை கொடுத்தா இவன் நாசமா போயிடுவான். சில பணக்காரனுக்கு பணத்தை கொடுக்குறான் இவன் ஒழிஞ்சு போகட்டும்னு. அவன் ஒழிஞ்சு போறதுக்காகவே பல பேருக்கு பதவியை தர்றான். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, நாமெல்லாம் நிம்மதி, தினம் சாப்பிட்ற சாப்பாடு, ஏதோ கிடைக்கிற உத்தியோகம், கிடைக்கிற சம்பளம், உச்சியில தூக்கி வச்சான்னா அப்பவே நம்ம பயப்படணும். பாதாம் கீர் குடிச்சவனுக்கு பழைய சோறு இறங்காது. பழைய சோறே குடிச்சுக்கிட்டு இருக்கணும், அதுவே பாதாம் கீர் மாதிரி இருக்கும். நம்மள பாதாம் கீர் குடிக்க வச்சு 100 கார் முன்னாடியும் பின்னாடியும் வர வச்சு 50 பேரை காலில் விழ வச்சு தோரணமும் போஸ்டரும் கட்ட வச்சு ஏற்றி உட்கார வச்சு அதுக்கப்புறம் குப்பரை தள்ளினா சொறி நாய் கூட நம்மளை திரும்பி பார்க்காம தெருவில் இருந்தா அதை விட கொடுமை வேண்டவே வேண்டாம். நம்ம நாமாவே இருக்கலாம். அதான் முக்கியம். எது நல்லதோ, எதிர்காலத்துல எது நல்லதோ. பணத்தை வாங்குற போது தெரியல, பின்னால மாட்டிக்கிட்டு ஜாமீன் கிடைக்குமான்னு திண்டாடும் போது தானே